4 மாதமும் அவள் இல்லாமல் நான் எல்லாம் அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். பிடிக்காத விஷயம் எதுவுமே நான் எனக்கு பிடிச்சதாலும் செய்யாமல் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் நான் சென்னையில் வேலைக்கு போனேன். நான் அந்த 2019 பிப்ரவரிலேருந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் அந்த பொண்ணால் என்கிட்ட பேச முடியலை. என்னால் இந்த பொண்ணுகிட்ட பேச முடியல. சரி, நேரில் போகணுக்கு எனக்கு தோணலை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்த பொண்ணு. 2வது விஷயம், இந்த பொண்ணு மேலே அளவு குறைந்த நம்பிக்கை. ஏன்னா நானும் அந்த பொண்ணு பழகுனது அவங்க ஏரியாவுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னால், சர்ச்சில் எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னால், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னால், வீட்லேயும் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் வீட்டுக்கு மட்டும் தெரியாது. எங்கள் வீட்டில் நான் சொல்லலை. ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு அண்ணன் இருந்தால் கல்யாணம் ஆகாமல் அக்கா இருந்துச்சு. அதனால் எங்கள் வீட்டில் நான் சொல்லலை. அவங்க கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறம் நான் சொல்லலாம் இருந்தேன். ஆனால் அந்த 4-5 மாதம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். அந்த 4-5 மாதம் அவன் வேதனைகள் துடிச்சு போயிட்டேன். ஒரு பயிற்சி ஸ்டேஜுக்கு போய் சரியாக சாப்பிடாம வைக்காம அந்த ஒருவேளை அந்த பொண்ணுக்கு உடம்புல குறை இருக்கிறதுனால தான் என்னை அவங்க விட்டு போகிறாங்க. அதனால் அவளுக்கு மட்டும் குறை இருக்கக்கூடாது, எனக்கும் அந்த குறை இருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபிசிக்கலாகவே எனக்குள்ள ஒரு குறையை நான் உருவாக்கிக்கிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆனதும் குறை கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு. அவ்வளோ உண்மையாக லவ் பண்ணேன். சாப்பாடு வந்தாலும் அவள் தான். இடையில ஒரு நாள் மட்டும் ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. எத்தனையோ பேர் பொண்ணும் அம்மா தான் எடுப்பாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி அவருக்கு சென்னையில் ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுத்து அவளுக்காக உயிரே விட்டேன். நான் என் உயிர் மட்டும்தான் என் உடம்புல இருந்துச்சு, மிச்சம் எல்லாமே அவளுக்காக ஒருகிடுச்சு. அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணேன். டெய்லி நைட்டு அழுக கண்ணீர் கம்பல் அவள்கிட்ட ஃபோன் அந்த வாட்ஸ்அப்பில் பேசின வாய்ஸ் ரெக்கார்டை மட்டும் கேட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் 6-7 மாதமாக. திடீர்னு ஒரு நாள் செப்டம்பர் 19 பிறந்த நாள் அன்னைக்கு என் தாத்தா இறந்துட்டார். எதிர்பாராத விதமாக அந்த தாத்தா இருந்தது கூட அவள் வரல. அதனால் என்னை வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் செப்டம்பர் மாதம் அவள் தவிடு. ஏன்னா அவகிட்ட ஃபோன் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முடிச்சுட்டு ஒரு கடைக்கு வேலைக்கு போயிருந்தான். அந்த எங்கள் தாத்தா இருந்த வீட்டில் ஒருத்தர் காமிச்சார். பிறந்த நாள் ஃபோட்டோவை ஒருத்தர் காமிச்சார். அவளோட அண்ணங்கார ஒருத்தர் காமிச்சார். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு ஃபோட்டோ அனுப்பிக்க எனக்கு அனுப்பலைன்னா என்னை வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் விலக ஆரம்பிச்சிட்டேன் அவள்கிட்ட.